கட்பாறையான நிலம். இது ஒருவேளை கட்பாறையான நிலமா இருக்கலாம். ஆனா வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தில் விழுந்த விதை கூட கொஞ்சம் முளைக்க தான் செய்து பாருங்க. ஒன்றும் முளைக்காம இல்லை, கட்பாறை அதனால முளைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை பாருங்க, முளைக்க தானே செய்யுது. ஒருவேளை அது கட்பாறையா இருக்கலாம். ஆனால் அந்த கட்பாறையாக இருந்தாலும் அந்த கட்பாறைகளுக்குள் ஆங்காங்கே வெடிப்புகள் இருக்கும். மழை காலத்துல மழை பெய்யும் போது வெடிப்புகளுக்குள்ள எல்லாம் போய் தண்ணி கொஞ்சம் தேங்கும் அங்கங்க. அந்த இடத்துல அந்த விதை விழும்போது கொஞ்சம் தண்ணி இருக்குதுல்ல அந்த பாறை வெடிப்புகளுக்குள்ள, அந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த விதையானது முளைத்து எழும்ப ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. சூரிய வெளிச்சம் வேணுமே, அப்ப என்ன பண்றது? சூரிய வெளிச்சம் தான் அந்த பாறை மேல விழதானே செய்யுது. சூரிய வெளிச்சம் ஒன்றும் படாம இல்லை இல்லையா, சூரிய வெளிச்சம் படதான் செய்யுது. அப்ப சூரிய வெளிச்சம் கிடைச்சது, தண்ணி கிடைச்சிருது. இந்த கட்பாறையான நிலத்துல கொஞ்சம் மண்ணும் இருக்க தானே செய்யுது. மண் ஒன்றும் இல்லாம இல்லை, அதிக மண் இல்லாதபடினாலே அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப மண் இருக்க செய்யுது, அதிக மண் இல்லை அவ்வளவுதான். ஆனா மண் இருக்க தானே செய்யுது. அப்ப விதை வளர்ந்து தானே ஆகும், அதான் டக்குன்னு வளர்ந்து விடுகிறது. ஆனா சூரிய வெளிச்சம் அதிகமாக ஆக இந்த வெடிப்புக்குள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணீர் எல்லாம் எவாபரேட் ஆகி மேல போய்விடும். அப்ப தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடும்ல. அப்ப விதை கண்டினியூஸா வளர வேண்டும் என்றால், செடியாக ஆக வேண்டும் என்றால் கண்டினியூஸா தண்ணி சப்ளை வேணும். மண்ணை பார்த்தா மண்ணும் ஆழமா இல்லை, கொஞ்சம் தான் மண் இருக்குது. அப்போ இந்த சூழல்ல அந்த விதை என்ன ஆகி விடுகிறது என்று வேதவசனம் சொல்லுது, தீந்து போய் விடுகிறது. அந்த விவசாயி விதையை விதைக்கும் போது கட்பாறையான நிலம்னு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா விதைச்சிருக்க மாட்டான். மேல பார்த்தா நல்ல நிலமாக தான் தெரியுது. ஆனா விதைத்த விதை ரொம்ப நாள் வளர முடியலையே, என்னடா சமாச்சாரம் அப்படின்னு கூர்ந்து கவனிக்கும் போதுதான் ஓஹோ கட்பாறையா போச்சு அப்படின்னு அப்பதான் தெரியுது. நம்ம வாழ்கிற சமூகத்துல நம்மளை சூடு ஏத்துறதுக்குன்னு நிறைய பேர் நம்மளை சுத்தில இருப்பாங்க பாருங்க. உபத்திரவம் துன்பம் அந்த மாதிரி வெயில் சூடு ஏத்துறவங்கெல்லாம் ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில எந்த விதமான எதிர்மறையான தாக்கத்தையும் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும். அது தெரியாதனால தான் நிறைய புதிய விசுவாசிகள் கடவுளுக்குள்ள வந்த உடனே பயங்கரமா பயந்து நடுங்கி போயிடுறாங்க. ஐயோ இந்த ஆள் இப்படி சொல்றாரு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்தா இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அவ்வளவு கஷ்டப்பட்டுருவோமோ, பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாம போயிடுமோ அப்படின்னு அந்த நெகட்டிவான தாக்கங்களுக்குள் தங்களை உட்படுத்தி விடுறதுனால தான் அவனுடைய வாழ்க்கை கட்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல காணப்பட்டு விடுகிறது என்று வசனம் சொல்லுது.